இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்து லைப்ரரி டிபியாக இருக்கிறத வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டிபியாக சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு யூஸ் ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்ற query கொடுத்தா ஸ்டூடெண்ட் டிபியாக சேஞ்ச் ஆகும். ஸ்விட்ச்டு டு ஸ்டூடெண்ட் டிபின்னு இருந்துச்சா. அப்புறம் வந்துட்டு as usual we have to create a collection ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணோம். ஓகே 1 அப்படின்னு வந்துச்சுன்னா query was successful. இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா insert many அப்புறம் update many அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். delete many அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் insert manyன்ற query கொடுக்கணும். இதுக்கு வந்து db.students.insert many கொடுத்தா நம்ம மல்டிபிள் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சர்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ். சரி செட் ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி டிபியா ஸ்டூடெண்ட் டிபியா சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் கலெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இன்சர்ட் மெனின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் இயர். அதே மாதிரி இன்னொரு செட்டில் ஸ்டூடெண்ட் ஐடி நேம் டிபார்ட்மெண்ட் இயர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இந்த query ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நீ எரரா செக் பண்ணணும். அக்னாலேஜ் ட்ரூன்னு வந்தால் எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபைண்ட் டிஸ்பிளே ஆகும் வித் ஆப்ஜெக்ட் ஐடி நம்ம. இப்போ வந்துட்டு நான் அப்டேட் மெனி கொடுக்க போகிறேன். அப்டேட் மெனி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்டேட் மெனி here வந்துட்டு ஆமா set of year. இதை கொடுத்துட்டு நம்ம query ரன் பண்ணா மாடிஃபை. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம் டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபைண்ட் கொடுத்தா டிஸ்பிளே ஆகும். இயர் வந்துட்டு 2ன்னு இருக்கிறது வந்து நம்ம 3ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்டேட் மெனி ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம டெலீட் மெனின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, db.students.delete many டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லா இதுவும் வந்துட்டு நம்ம டெலீட் பண்றோம். டெலீட் பண்றதுக்காக வெட் query போட்டிருக்கோம். ஸோ அக்னாலேஜ் ட்ரூ டெலிட்டட். இப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்து ஃபைன் பண்ணோம்னா
எல்லாமே delete ஆயிருக்கும். CSCன்ற வந்துட்டு delete ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒன் which is in with ADS மட்டும் இருக்கு. ஸோ this is all about insert many, update many and delete many functions.